நாளை புதன்கிழமையோடு யுத்த நிறுத்தத்திற்கான கால அவகாசம் முடிவுக்கு வருகிறது. எனவே இதை இன்னொரு 2 வீக்குக்கு நீட்டுங்க, அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம பேச்சுவார்த்தைகளை அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ங்கிற விதமாக 2 தரப்பிடத்திலையுமே பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறார். அதே நேரம் இப்ப இவர் என்ன சொல்றாரு, நாங்க மொத்தமா அழிச்சிட்டோம்ங்கிறார். மொத்தமா அழிச்சிட்டீங்கன்னா அப்ப எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற? அழிச்சதை எவனாவது கேட்பானா? நீ கேட்கறது உண்மையா இருந்தா அழிச்சதுங்கிறது பொய், அழிச்சது உண்மையா இருந்தா கேட்கறதுங்கிறது பொய்யா இல்லையா? இன்றைக்கு ஈரானுடைய ஒரு கப்பல் மேல நேத்து நைட்டு அமெரிக்காவினுடைய போர்சஸ் இறங்கி இருக்கிறாங்க என்கிற செய்திகளை பென்டகன் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒன்றும் முடியல, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொல்லி கேட்க மாட்டாருன்னு தெரியும். அதனாலதான் ஈரானுக்கு இப்ப ஜெர்மன் போன்ற நாடுகளே சொல்ல ஆரம்பிச்சிருக்கு, தயவு செய்து நீங்களாவது கொஞ்சம் கேளுங்களேங்க, முடியாம இருக்குது, எல்லாம் பெட்ரோல் இல்லாட்டி என்னத்துக்கு ஆகுறது நம்ம அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில தான் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய 2 ஆண்டுகால ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 193வது நாட்களை நாம் தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல்ல ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவங்களுடைய தாக்குதல்கள் 40 நாட்கள் தொடர்ந்த நிலையில கடந்த ஒரு சில நாட்களாக ஒரு யுத்த நிறுத்தம் பேச்சளவிலே நடைமுறையில் இருக்கிறது. எழுத்தளவில் அவங்க கொண்டு வராத ஒரு யுத்த நிறுத்தத்தை தொடர்வது தொடர்பான பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்காக தற்காலிகமான ஒரு யுத்த நிறுத்தம் நடைமுறையில் இருக்கிறது. இந்த சூழல்ல பாகிஸ்தானில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகள் கடந்த பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்ததை தொடர்ந்து ஈரான் ஆல்ரெடி ஹொர்முஸ் நீர்ப்பரப்பை முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அதற்கு பிறகு ஈரானுடைய கப்பல்களை நாங்கள் முற்றுகையிடுகிறோம் என்று சொல்லி அமெரிக்காவும் ஹொர்முஸை நாங்கள் மூடுறோம் என்று சொல்லி மூடி வச்சிருக்கிறாங்க. இப்படியான பரபரப்பான சூழல்கள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பாகிஸ்தானுடைய தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு அமெரிக்காவுடைய டெலிகேஷன்ஸ் பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்கிறார்கள். பேச்சுவார்த்தைக்கு கலந்து கொள்வதற்கு அவர்கள் வந்திருந்தாலும் இதுவரைக்கும் ஈரான் தரப்பிலிருந்து பேச்சுவார்த்தைக்காக யாரும் அனுப்பப்படவில்லை. அனுப்ப போகிறோம் என்கிற அறிவிப்பை கூட அவர்கள் விடாமல் இருக்கக்கூடிய காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடிகிறது. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல சற்று நேரத்துக்கு முன்பதாக பாகிஸ்தான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல 2 தரப்பிடத்திலையுமே இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய காலத்தை நீட்டுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. ஏன்னா நாளை இந்த வீடியோ நம்ம இப்ப செவ்வாய்க்கிழமை நைட்டு ரெக்கார்ட் பண்றோம். நாளை புதன்கிழமையோடு யுத்த நிறுத்தத்திற்கான கால அவகாசம் முடிவுக்கு வருகிறது. எனவே இதை இன்னொரு 2 வீக்குக்கு நீட்டுங்க, அந்த காலகட்டத்துக்குள்ள நம்ம பேச்சுவார்த்தைகளை அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ங்கிற விதமாக 2 தரப்பிடத்திலையுமே பாகிஸ்தான் கோரிக்கை விடுத்திருக்கிறது என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அதே நேரம் இது தொடர்பாக உடனடியாக ஈரானுடைய பேச்சுவார்த்தைகள் அடுத்த கட்டம் என்ன என்பது பற்றி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இடத்துல சிஎன்பிசி தொலைக்காட்சி கேட்ட கேள்விகளுக்கு அவர் பதிலளிக்கும் போது போர் நிறுத்தத்தை நாங்கள் நீட்டிக்க விரும்பல, புதன்கிழமை தான் ஃபைனல் டேட்டாக இருக்குது, அதற்கு ஈரான் ஒப்புக்கொள்ளவில்லை என்று சொன்னால் நமக்கு நேரம் எல்லாம் அதுக்கு மேல இடம் கொடுக்காது அப்படிங்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்லியிருக்கிற அதே நேரத்தில் இன்னும் ஒரு அமெரிக்க இஸ்ரேலிய கொடுமையான ஆக்கிரமிப்புக்கு தயாராக இருக்க வேண்டும், நம்முடைய படைகள் அத்தனையும் உசார் நிலையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி உடனடியாக ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறார் ஈரானுடைய நீதித்துறை தலைவர். ஈரானுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கும் என்று கேட்டால் உச்ச ஆன்மீக தலைவராக முஜ்தபா காமனி இருப்பார், அதுக்கு பிறகு ஜனாதிபதி இருப்பார், அதுக்கு பிறகு பாராளுமன்ற சபாநாயகர் முகமது ஹலீபாப் இருப்பார், அதற்கு பிறகு நீதித்துறை தலைவர் இருப்பார். நீதித்துறை தலைவர் இன்றைக்கு மாகாண ஆளுநர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு முப்படைகளுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் இந்த கட்டளை அவர் இட்டிருக்கிறார், அனைவரும் ரெடியாகிறீங்க, எனி டைம் அமெரிக்கா நம்மை தாக்கக்கூடும் என்கிற செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. 2 தரப்புமே இப்படியான ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கக்கூடிய நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் விடுத்திருக்கக்கூடிய மேலதிகமான ஒரு செய்தியில் என்ன சொல்றாங்கன்னா, இரத்த வரி கொண்ட ஈரானுடைய அணுசக்தி தளங்களை முற்றிலுமாக அமெரிக்கா அழித்து விட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதை சொல்லும் போது கூடவே என்ன சொல்றாருன்னா, நாங்கள் ஜூன் மாதம் 2025 ஈரானுடைய அணுசக்தி தளங்கள் எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம், அங்கே ஒன்றுமே கிடையாது, அவங்ககிட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் ஒன்று கிடையாது, எல்லாமே பூமியோட புதஞ்சி மண்ணோட மண்ணாயிடுச்சு, அது அவங்களே நினைச்சாலும் இனி எடுக்க முடியாது அப்படின்னு இருக்கிறாரு. கேட்கல தனியா ஒரு தூணை கட்டி அதுல போய் தலையை முட்டணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா என்னதாங்க சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி தோணுமா இல்லையா? நம்ம லைஃப்ல நிறைய ஜனாதிபதிகளை பார்த்துருக்கோம், எத்தனை கோடி மனிதர்களை சந்தித்து விட்டு கடந்து போவோம். அப்படியான ஒரு எந்த லிஸ்ட்லையுமே டொனால்ட் ட்ரம்ப் சேர மாட்டாரு. நேற்று சொல்றதை அடுத்த நிமிஷம் மாத்துறது, இப்ப சொல்றது அதுக்கு அடுத்த செகண்ட் மாத்துறது. இப்ப ஜூன் இதை நான் மட்டும் சொல்லலை, ஏற்கனவே அதாவது பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மெக்ரான் பகிரங்கமாக தென்கொரியாவில் வச்சு பேசும்போது
ஊடகங்களுக்கு என்ன சொன்னார்னா, ட்ரம்ப்புக்கு நான் ஒரு ஆலோசனை பண்ணுறேன், கொஞ்சம் யோசிச்சு பேசுங்க, ஆனால் கொஞ்சமாக பேசுங்க, நிறைய பேசாதீங்க, நிறைய பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு அமெரிக்க அதிபருக்கு இது நல்லதில்லை என்றெல்லாம் கடுங்காட்டமாக பேசியிருந்தாரு. ஏன்னா அவரே சொன்னார், நீங்கள் ஜூன் மாதமே ஈரான் மேலே குண்டு போட்டு யுரேனியத்தை அழிச்சிட்டீங்க என்பதுதான் உண்மையாக இருந்தால் இப்போ எதுக்கு சண்டை பிடிச்சியேன்னு கேட்டார். உண்மைதானே? இப்போ சண்டை பிடிச்சதே ஈரானில் அணு ஆயுதம் தயாரிக்க போகிறார்கள். 460 கிலோ செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கிறது. 9-10 அணு ஆயுதங்களை அவர்கள் செய்துவிட முடியும். எனவே அதை நாங்கள் அழிக்க போகிறோம்னு சொல்லித்தானே இவ்வளோ பெரிய யுத்தத்தை பண்ணி 40 நாள் அழிந்து அழிச்சு அந்த நாட்டுக்கும் சேதம், அமெரிக்காவுக்கும் அடி, இஸ்ரேலுக்கு அடி, அதை தாண்டி அரபு நாடுகள் அமெரிக்காவுடைய போற்றை வச்சுக்கிட்டு இருந்த எல்லோருக்குமே அடி, இப்படி எவ்வளவு பெரிய அழிவுகளை ஏற்பட்டு முடிஞ்சிருச்சு. எல்லாம் முடிஞ்ச பிறகு திருப்பி ரிவர்ஸ்ல போய் நின்று நாங்கள் அப்பவே அழிச்சிட்டோமே, அதெல்லாம் எடுக்கவே முடியாது அப்படிங்கிற. அப்ப அழிச்சா இப்ப எதுக்கியா யுத்தம் பண்ணினேன்? சரி, இப்ப யுத்தம் பண்ணி இருந்தா இந்த இப்ப யுத்த நிறுத்தம் இருக்குதுல்ல, கடந்த பேச்சுவார்த்தை தோல்விக்கான காரணம் என்னன்னு கேட்டா, ஈரான்ட்ட செறிவூட்டப்பட்ட யுரேனியம் 460 கிலோகிராம் இருக்குது, அது அமெரிக்காட்ட தரணும். அதனால அவங்க கேட்டு இவங்க கொடுக்கல, கொடுக்காததுனாலதான் பேச்சுவார்த்தையை தோல்வி அடைஞ்சது. இப்ப இவர் என்ன சொல்றாரு, நாங்க மொத்தமா அழிச்சிட்டோம்ங்கிறாரு. மொத்தமா அழிச்சிட்டீங்கன்னா அப்ப எதுக்கு அதை கேட்டுக்கிட்டு இருக்கிற? அழிச்சதை எவனாவது கேட்பானா? நீ கேட்கறது உண்மையா இருந்தா அழிச்சதுங்கிறது பொய், அழிச்சது உண்மையா இருந்தா கேட்கறதுங்கிறது பொய்யா இல்லையா? அப்ப இந்த ஆளை எக்ஸ்பெக்ட் பண்றது ரெண்டாவது, எந்த லிஸ்ட்ல சேர்க்கிறதுங்கிற அளவுக்கு யோசனை வருது. ஏன்னா தொடர்ந்து பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அதைத்தான் இம்மானுவேல் மெக்ரானும் மிக தெளிவாக சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு திருப்பி உட்கார்ந்துக்கிட்டு ஈரானால் அதை தோண்டி எடுக்கவும் முடியாது, திருப்பி எடுக்கவும் முடியாது, மொத்தமாக நாங்கள் அழிச்சு நாசக்காடாகிட்டோம், அது ஜூன் மாசமே எல்லாம் முடிஞ்சு போச்சுங்கிறாரு. ஜூன் மாசமே முடிஞ்சு போச்சுன்னா இப்ப எதுக்கு யுத்தம், இனிமே எதுக்கு யுத்தம்? எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஈரான் தோத்துடுச்சுன்னு அர்த்தமாயிருமே. அப்ப இவ்வளவு உலர்கிற ஒரு ஆளாக இவர் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் இன்றைக்கு ஈரானுடைய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாகர் ஹலீபா வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல, நாங்கள் ஒருபோதும் சரணடைய போவதில்லை, சரணடைதல் என்கிற பேச்சே எங்களுடைய அகராதியில் கிடையாது என்று சொல்லியிருக்கிறாரு. எல்லாமே என்னன்னா, இந்த யுத்தத்தில் ஜெயிச்சிட்டாங்க, அமெரிக்காவுக்கு அடிச்சு தூக்கிட்டாங்க, அந்த தைரியத்தில் மிக தெளிவான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கிறாரு. நாங்கள் பாகிஸ்தானுக்கு இதுவரைக்கும் நாங்கள் போகலை, ஏன்னா அமெரிக்காவை நம்ப முடியலை, இன்னும் ஒரு யுத்தம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா அமெரிக்கா நிறைய ஆச்சரியங்களை எங்கள்கிட்ட இருந்து பார்த்துக்கொள்ளும் அப்படிங்கிறாங்க. அப்ப மேலதிகமாக நிறைய புதிய ஆயுதங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதையெல்லாம் சொல்லி அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, எல்லோருமே தயாராகிறீங்க, அவரும் சொல்றாரு ரெடி ஆகிறீங்க, இன்னும் ஒரு யுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதை சொல்லி இருக்கிறார். இதே நேரத்தில் இன்றைக்கு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2வது ட்வீட் போட்டிருக்கிறார். அதுல என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஒப்பந்தம் ஒன்று வரலன்னு சொல்லி சொன்னால் ராணுவம் தாக்குதல் நடத்தும், எங்கள் படைகளும் ரெடியாக இருக்கிறாங்க, இந்த யுத்த நிறுத்த காலத்தை பயன்படுத்தி நாங்கள் ஆயுதங்களை எல்லாம் நிரப்பி இருக்கிறோம், தேவையான வெப்பன் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறோம், எனவே எங்களுடைய படைகளும் தயாராக இருக்கிறதுன்னு இருக்கிறாங்க. ஈரானுடைய படைகள் மேலதிகமான ஏவுகணைகள், அவர்களுக்கு தேவையான ஆயுத பலங்களை எல்லாம் அவங்களும் கொஞ்சம் நிரப்பி இருக்கலாம் அப்படிங்கிறாரு. இவங்க ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்களாம், அவங்களும் கொஞ்சம் நிரப்பி இருக்கலாம். அவன் கொஞ்சம் நிரப்பி இருக்கிறானா ஃபுல்லாக கொண்டு வந்து வச்சிருக்கிறானாங்கிறது இவங்களுக்கு தெரியாதுல்ல. ஆனால் ஈரான் வெளியிடுகிற அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் யுத்தத்துக்கு முன்பதாக இருந்த வேகத்தை விட அதிக வேகத்தில் ஆயுதங்களை தயார் செய்து கொண்டிருக்கிறோம், ஏவுகணைகளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதுக்கான தாக்குதலுக்கான ஏற்பாடுகளை பண்ணி கொண்டிருக்கிறோம், எந்த நேரமும் எங்களை நோக்கி தாக்குதல் நடத்தப்படலாம், அப்படி நடத்தப்பட்டால் அதை உச்சமாக எதிர்கொள்வதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் ஃபுல் ஃபோர்ஸோட பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்னு சொல்லி IRGC, ஹாத்தமுல் அன்பியா அவர்களுடைய எல்லா படைப்பிரிவுகளும் ஒட்டுமொத்தமாக அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்க முடியும். அதை தாண்டி இந்த அமெரிக்காவினுடைய இன்னும் ஒரு அறிவிப்பில் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால், ஈரான் தன்னுடைய 40% ஆளில்லா விமானங்களுடைய கேப்பபிலிட்டியை வைத்துக் கொண்டிருக்கிறது, இன்னும் தக்க வச்சிருக்குது அப்படின்றாங்க. ஈரானுடைய 60% ஆளில்லா விமானங்கள் அழிச்சிட்டாங்களாம், இன்னும் 40% தான் இருக்குதான். எண்ணி இருக்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் பாருங்க. ஆல்ரெடி என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் 60% ஏவுகணை பலத்தை அழிச்சிட்டோம்னாங்க, பிறகு 80ண்டாங்க, 90ண்டாங்க, பிறகு ரிவர்ஸ் வந்து 70ண்டாங்க, இதெல்லாம் சொன்னாங்க. ஆனால் அது எல்லாமே பச்சை பொய்ன்னு உலகத்துக்கே தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி இப்போவும் அதே மாதிரி ஒரு கதையை சொல்லியிருக்கக்கூடிய சூழலில் தான் நீங்கள் ஒரு ஒப்பந்தத்துக்கு வரலன்னு சொல்லி சொன்னால் உடனே நான் உத்தரவு பிறப்பிப்பேன், பெரிய ஒரு சண்டையாக மாறும். அவருடைய பாஷையில் சொல்கிறதால தான் எங்களிடத்தில் ஏராளமான வெடிமருந்துகள், எல்லா வெடிமருந்துகளும் இப்போ கைவசம் இருக்கிறது, நாங்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டோம், திரும்ப எல்லாத்தையும் நிரப்பி வச்சிருக்கிறோம், அவங்களும் கொஞ்சம் நிரப்பி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது, தாக்குதலுக்கு தயாராக இருக்கிறோம், நான் உத்தரவு போட்டேன்னா உடனே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு இருக்கிறாரு. நீங்கள் எவ்வளோ பெரிய அட்டாக்கை பண்ணாலும் அதை எதிர்கொள்வதற்கு நாங்கள்
தயார் என்று சொல்லி ஈரானும் திட்டவட்டமாக சொல்லியிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துக்குள்ள பேச்சுவார்த்தைகளுக்கான நேரம் குறைந்து வர்றதுனால அமெரிக்காவும் ஈரானும் பொறுமை சோதனையில் இருக்கின்றன அப்படின்னு சொல்லி கத்தார் பல்கலைக்கழகத்தினுடைய உதவி பேராசிரியராக செயல்படக்கூடிய அப்துல்லா பந்தர் அல் உதைஃபி அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை இன்றைக்கு அல் ஜசீரா சுட்டிக்காட்டி இருக்கிறது. ஊடகமாக இது துறை சார்ந்த அறிஞர்களிடத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்கிற ஊகங்களை எல்லாம் கேட்பாங்க. அந்த அடிப்படையில் தான் பேராசிரியர் அப்துல்லா பந்தர் அல் உதைஃபி அவர்கள் பேசுகிற நேரத்தில் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்க அதிபருக்கு ஒபாமா செய்த ஒப்பந்தத்தை விட ஒரு பலமான ஒப்பந்தம் தேவைப்படுகிறது. ஏன்னா 2015 ஒபாமா ஐரோப்பிய யூனியன் எல்லாருமே சேர்ந்துதான் ஒரு ஒப்பந்தத்தை பண்ணினாங்க ஈரானோட. அந்த ஒப்பந்தத்தில் தான் ஈரானுக்கு சில விதிவிலக்குகள் கொடுக்கப்பட்டு அவங்க அடுத்த கட்டமெல்லாம் போனாங்க. இந்த ஒப்பந்தத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2018 கேன்சல் பண்ணி நாங்கள் வெளியே போறோம்னு போயிட்டாரு. அதுதான் இவ்வளவு பெரிய விளைவுகளையே உண்டாக்கிருச்சு. இப்போ ஒபாமா செய்த ஒப்பந்தம் பிழையானது, நல்லது கிடையாதுன்னு சொல்லிட்டு தானே உடைச்சிட்டு போனாரு. இப்ப அவர் ஒரு ஒப்பந்தத்தை எதிர்பார்க்கிறார் ஈரான் இடத்துல. அந்த ஒப்பந்தம் எப்படி இருக்கணும்னா, ஒபாமா செஞ்ச ஒப்பந்தத்தை விட நல்ல சூப்பர் ஒப்பந்தமா இருக்கணும். ஒரு 20 வருஷத்துக்கு நாங்கள் யுரேனியத்தை தொடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்லணுங்கிறத அவர் எதிர்பார்க்கிறாரு. அதுக்கான அழுத்தங்களை தான் அவர் கொடுக்கிறாரு. ஆனா ஈரான் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. வந்தா யுத்தம் வந்தா பாத்துக்கிருவோம், நீ சொல்ற மாதிரி எங்களுக்கு ஆட முடியாதுன்னு சொல்லி அவங்களும் என்ன பண்றாங்கன்னா, இந்த நேரத்தை சோதனைக்குள்ளாக்கி கொண்டே இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. நாளை புதன்கிழமையோடு இந்த காலகட்டம் முடிவடைய இருக்கிறது. அது ஒரு நெருப்போடு விளையாடுகிற ஒரு விளையாட்டாக இரண்டு தரப்புக்குமே மாறிக்கொண்டிருக்கிறது. உலகமே உற்று நோக்குகிற ஒரு பேச்சுவார்த்தையாகவும் இது மாறி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஈரான் மேலதிகமாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல முரண்பாடுகள், அச்சுறுத்தல்கள், போர் நிறுத்த மீறல்கள் எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்காவோடு ராஜதந்திரத்தை யாரும் செய்ய முடியாது அப்படின்னு இருக்கிறாங்க. ராஜதந்திர பேச்சுவார்த்தைன்னா தொடர்ந்து முரண்படுறது, ஒரு ட்வீட்டுக்கு மறு ட்வீட்டுக்கும் இடையிலேயே முரண்பாடு. நான் மிரட்டுவேன், அட்டிப்பேன், உதப்பேன் சொல்லி அந்த உங்கள் மின்சார நிலையங்கள் எல்லாம் தகர்ப்பேன், அதை செய்வேன், இதை செய்வேன், இப்படி மிரட்டுறது, அச்சுறுத்தல் விடுறது. அதை தாண்டி கப்பல்களை கைப்பற்றுகிறோம் பேர் வழி இன்னும் யுத்தம் நிறுத்த மீறலில் ஈடுபடுறது. இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது உங்களை நம்பி எப்படியா நாங்கள் வந்து ஒப்பந்தம் பண்ணுறது, அதனால உங்களை நம்பி வந்து ஒப்பந்தம் பண்ணுறதை விட யுத்தம் பண்ணுறது எங்களுக்கு மேலானது என்கிற விதமாக அவர்கள் இஸ்லாமாபாத்துக்கு தூதுக்குழுவை அனுப்பவில்லை. பங்கேற்பது தொடர்பான எந்த சமிக்ஞைகளையும் அவர்கள் கொடுக்கவில்லை. ஆனால் பங்கேற்க மாட்டோம் என்கிற நிலையையும் அவங்க அறிவிக்கலைங்கிறத கவனத்தில் கொள்ளணும். நாங்கள் பாகிஸ்தானுக்கு நீ வரவே மாட்டோம் அப்படின்லாம் சொல்லலை. இதுவரைக்கும் ஆள் அனுப்பலை. நாளை வரைக்கும் நேரம் இருக்கிறது. ஜேடி வான்ஸ் அங்கே தான் இருக்கிறாரு. அமெரிக்காவுடைய தூதுக்குழு பேச்சுவார்த்தைக்காக வந்திருக்குது. சில நேரங்களில் காலை ஆகும்போது, நைட் ஆகும்போது, நாளைக்கு ஒரு மதியம் ஆகும்போது கூட ஈரானுடைய விமானம் பாகிஸ்தானுடைய ராவல்பிண்டியில் போய் இறங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் அதற்குரிய காரியங்களை எல்லாம் ஈரான் செஞ்சு தான் வச்சிருக்கிறாங்க பாகிஸ்தான். அப்போ இந்த மாதிரி நடப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் யாருமே டெலிகேஷன்ஸ் அங்கே போகலைங்கிறத திட்ட தெளிவான செய்திகளூடாக நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஆசிய பசிபிக் கடற்பரப்பில் இன்றைக்கு ஈரானுடைய ஒரு கப்பல் மேலே நேற்று நைட்டு அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் இறங்கி இருக்கிறாங்க என்கிற செய்திகளை பென்டகன் அறிவிச்சிருக்கிறாங்க. ஈரானுடைய எம்டி டிஃபானி என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல், இந்த கப்பல் ஈரானுடைய எண்ணெய் டேங்கர் என்று சொல்லப்படுகிறது. அந்த கப்பலை தான் நாங்கள் கைப்பற்றி இருக்கிறோம் என்று சொல்றாங்க. ஆனால் இதுவரைக்கும் ஐஆர்ஜிசியோ ஈரானுடைய அரசாங்கமோ யாருமோ இது பற்றி எந்த கருத்துக்களையுமே சொல்லவில்லை என்பதையும் கவனிக்க வேண்டும். ஆனால் பென்டகனும் சென்ட்காமும் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பில் நாங்கள் இப்படி ஒரு கப்பல் மேலே இறங்கி இருக்கிறாங்க எங்களுடைய படைகள் என்கிற செய்திகளை சொல்லி இருக்கிறாங்க. இதே நேரம் இன்றைக்கு கத்தர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புகளில் கத்தருடைய வெளிவிவகார ஊடக பேச்சாளர் மஜித் அல் அன்சாரி இடத்துல கேட்கப்படுகிற ஒரு முக்கியமான கேள்வி, பேச்சுவார்த்தைகள் தொடர்பான உங்களுடைய நிலைகள் என்ன என்று கேட்கும் போது, ஈரான் அமெரிக்க பேச்சுவார்த்தைகளுடைய தோல்வி தொடர்பாக நாங்கள் எந்த கருத்துக்களையும் சொல்ல விரும்பல. நாங்கள் எல்லா தரப்போடும் தொடர்பிலே இருக்கிறோம். பாகிஸ்தானோட பேசுறோம், அமெரிக்காவோட பேசுறோம், அதே மாதிரி ஈரானோடையும் பேசிக்கிட்டு இருக்கிறோம். ஆனா எங்க மேலேயே ஈரான் தாக்குதல்கள் நடத்தினதுனால தான் நாங்க இந்த பீஸ் டாக்கை நடத்தல. இல்லைன்னு சொல்லி சொன்னா நாங்களே இந்த சமாதான பேச்சுவார்த்தைகள் நடத்திருப்போம். பொதுவாக அவங்க தானே காசா பேச்சுவார்த்தை அதெல்லாம் அவங்க தான் நடத்தினாங்க. அதே மாதிரி பேச்சுவார்த்தையை நாங்களே நடத்தியிருப்போம். எங்க மேலே நாங்களே அடிவாங்கிய சரப்பாக இருக்கும்போது நாங்கள் எப்படி பேச்சுவார்த்தையை முன்னின்று நடத்துறது, அதனால தான் பாகிஸ்தான் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க என்கிற தகவல்களையும் இன்றைக்கு மஜித் அல் அன்சாரி சொல்லியிருக்கிறார். அதே நேரம் ஒட்டுமொத்த உலகமுமே இதை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பும் பிரார்த்தனையும் கூட என்று சொல்லி இன்றைக்கு கத்தார் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பை நம்ம பார்க்க முடிகிற அதே நேரத்தில் ஜெர்மனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யோஹான் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்பிலையும் ஈரானுக்கு ஒரு செய்தி அவர் சொல்லி அனுப்பியிருக்கிறாரு. உங்களுடைய சொந்த மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டாவது, உலக மக்களுடைய நலனை கருத்தில் கொண்டாவது, நீங்க ஒரு யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு போங்க, நீங்க இந்த யுத்த நிறுத்தத்தை ஏத்துக்கிறணும். அது ஏன்னா ஒன்றும் முடியல, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சொல்லி கேட்க மாட்டாருன்னு தெரியும். அதனாலதான் ஈரானுக்கு இப்ப ஜெர்மன் போன்ற நாடுகளே சொல்ல ஆரம்பிச்சிருக்கு, தயவு நீங்களாக கொஞ்சம் கேளுங்களேங்க, முடியாம இருக்குது, எல்லாம் பெட்ரோல் இல்லாட்டி என்னத்துக்கு ஆகுறது நம்ம அப்படின்ற மாதிரி ரொம்ப கெஞ்சி கூத்தாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளுக்கு மத்தியில தான் இன்றைக்கு ஈரானுடைய ஐஆர்ஜிசி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா,
அமெரிக்காவினுடைய அச்சுறுத்தல்கள் ஹொர்முஸுக்கு வெளியில இருக்கக்கூடிய பகுதியிலிருந்து நாங்கள் ஹொர்முஸை முற்றுகையிடுகிறோம் என்று சொல்லி அமெரிக்க ராணுவம் எங்களுக்கு எதிராக அச்சுறுத்தல்கள் விடுத்துக் கொண்டிருந்தாலும் ஈரானுடைய மிக பிரம்மாண்டமான எண்ணெய் டேங்கர் கப்பல்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய சிலிசிட்டி என்கிற ஒரு கப்பல், இந்த கப்பல் அரபிக்கடலை தாண்டி ஹொர்முஸ் எல்லைக்குள்ள ஈரானுடைய கடல் எல்லைக்குள்ள வந்தடைந்திருக்கிறது. இதை வரும்போது ஒரு 6 மணி நேரமாக தொடர்ந்து அமெரிக்காவினுடைய ஃபோர்ஸஸ் நீ போகக்கூடாது, நாங்கள் உன்னை கைப்பற்றுவோம் பிடிப்போம்லாம் அறிவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதையெல்லாம் மீறி IRGC களத்துக்கு வந்தாங்க. நேருக்கு நேராக அவங்கள மிரட்டலுக்கு இவன் பதில் மிரட்டலை கொடுத்து கப்பலை உள்ள கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். ஈரானுடைய மெஹர் நியூஸ் ஏஜென்சி இந்த செய்திகளை உறுதிப்படுத்தி இருக்கக்கூடிய சூழல்ல தான் இஸ்ரேலோட இருக்கக்கூடிய எல்லா ஒப்பந்தங்களையும் உடனடியாக ஐரோப்பிய ஒன்றியம் நிறுத்த வேண்டும், அதெல்லாம் விட்டு வெளியே வந்துடணும் அப்படிங்கிற கோரிக்கை ஸ்பெயின், அதே போன்று ஸ்லோவீனியா, அதே போன்று அயர்லாந்து ஆகிய நாடுகள் இன்றைக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு கோரிக்கையாக முன் வச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க 2 காரணம் சொல்றாங்க. ஒன்று, லெபனான்ல நடைபெறக்கூடிய சூழல்கள், இஸ்ரேல் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் லெபனான் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்குது, பாலஸ்தீனத்தில் யுத்த நிறுத்த மீறலை பண்றாங்க, வெஸ்ட் பேங்க்ல யுத்த நிறுத்த மீறலை பண்றாங்க, அதை தாண்டி பாலஸ்தீன அப்பாவிகள் மீது மரண தண்டனை சட்டம் என்ற ஒன்றை பாஸ் பண்ணி இருக்கிறாங்க. இதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது, இஸ்ரேலோட எந்த தொடர்பும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை அவர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடியும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஈரான் பேச்சுவார்த்தைக்கு போகுமா இல்லையா, போனால் எதையெல்லாம் பேச போகிறார்கள், இந்த யுத்தம் நிற்குமா இல்லையா என்பதை தாண்டி மீண்டும் ஒரு யுத்தம் ஆரம்பித்து விடக்கூடாது என்கிற பிரார்த்தனை அல்லாஹ்விடத்திலே முன்வையுங்கள். அப்பாவிகள் மீதான ஆக்கிரமிப்பு தாக்குதல்கள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். குறிப்பாக காசா, லெபனான், ஈரான் உள்ளிட்ட பகுதிகள் மீது இஸ்ரேல் நடத்துகிற, அமெரிக்கா நடத்துகிற அநியாய தாக்குதல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடும் முழு மத்திய கிழக்கிலும் முழு உலகிலும் அமைதி திரும்ப வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடும் ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாக குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.